அமெரிக்காவும் சைனாவும் வேர்ல்டு வைடா ட்ரேட் வாரை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா சைனா வந்து வேர்ல்டு மார்க்கெட் பிளேஸை வந்து ஃபுல்லா புடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்கா வந்து சைனா கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உலகத்திலேயே நம்பர் 1 கண்ட்ரியான அமெரிக்கா உலகத்திலே இருக்க நம்பர் 1 டெக் கம்பெனியான ஆப்பிள் கம்பெனி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அது ஏன்? எதனால டொனால்ட் ட்ரம்ப் வந்து 25% டேரிஃபை ஆப்பிள் கம்பெனிக்கு போடுவேன்னு சொல்றாரு. இந்த மாதிரியான பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. ஆப்பிள் கம்பெனி வந்து அமெரிக்காவை பேஸான ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில உருவாக்குற எல்லா ஐபோனுக்குமான டிசைனாக இருக்கட்டும் அண்ட் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், அதாவது iOS-ஆக இருக்கட்டும், இது எல்லாமே அமெரிக்காவில் தான் என்ன செய்கிறாங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஐஃபோனுக்கான ஹார்ட்வேர் அசம்பிள் மட்டும் பெரும்பாலும் வெளிநாடுகளில் தான் நடக்குது. உதாரணத்துக்கு சீனாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், மலேசியா, வியட்நாம், இந்த மாதிரியான கண்ட்ரிகளில் தான் பெரும்பாலும் இந்த ஐஃபோனுக்கான அசம்பிள் வேலைகள்லாம் நடக்குது. இந்த ஐஃபோனோட ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் அதிகமாக வெளிநாட்டில் நடக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னா, முதலாவது தொழிலாளர்களோட செலவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. இந்தியா, சைனா போன்ற நாடுகளில் இந்த ஐஃபோனை ப்ரொடக்ஷன் பண்ணுற ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்ட் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கு. இதனால வந்து கம்பெனிக்கு செலவு குறைவாக இருக்கு, அவங்களோட லாபமும் அதிகமா இருக்கு. ஃபெக்ஸ்கான், ஃபெகட்ரன் இந்த மாதிரியான ரொம்ப பெரிய எலக்ட்ரிக்கல் அசம்பிள் கம்பெனி எல்லாம் இந்தியா, சைனா போன்ற நாடுகள்ல தான் இருக்கு. இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் அதிகமான ஐபோனை அசம்பிள் பண்றதுக்கான தொழில்நுட்ப வசதிகள் வந்து ரொம்பவே இருக்கு. ஏன் இதே ஐபோனை அமெரிக்காவிலே அசம்பிள் பண்ணா என்ன நடக்கும்? அமெரிக்காவில் இருக்க ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான சம்பளத்தை கொடுக்க வேண்டி இருக்கும். இதனால ஐபோனோட பிரைஸ் வந்து $100 இருந்து $200 மேல இதோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவும் சான்சஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஐபோனுக்கு யூஎஸ்ல ஸ்பேர் பார்ட்ஸ், சிப்ஸ், டிஸ்பிளே இந்த மாதிரியான ஐபோனுக்கு முக்கியமா தேவைப்படுற விஷயங்கள்லாம் அங்க லோக்கல்ல கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சோ இவ்வளவு சிக்கலான சூழ்நிலையினால தான் ஐபோனோட அசம்பிள் ப்ராடக்ட் எல்லாமே யூஎஸ் தாண்டி வேற வேற நாடுகள்ல நடக்குது. இந்த மாதிரியான சிக்கல் நிலையில தான் இப்போ ஆப்பிள் கம்பெனியும் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம தலைவர் ட்ரம்ப் தான். தலைவர் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா நாடுகள் மேலையும் எக்கச்சக்கமான டேரிஃபை வந்து போட்டு தள்ளிட்டாரு. இதுல இலங்கை மட்டும் விதிவிலக்குல இந்தியா, சைனா போன்ற நாடுகளும் இந்த டேரிஃபுக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் ஆப்பிள் கம்பெனி சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிருந்த ஐபோன்களை இனி இந்தியாவில் மேனுஃபேக்சர் செய்யறதுக்கான வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்க இந்த ட்ரேட் வார் தான். இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் தலைவர் ட்ரம்ப் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. இனிமே ஐபோன் மேனுஃபேக்சர் எல்லாமே யூஎஸ்க்கு வெளியே இல்லாம யூஎஸ்குள்ளேயே இதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கான வேலைகளை ஆரம்பிக்க சொல்லி ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓவான டிம் குக் கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பேச்சுவார்த்தை முடிவுல ட்ரம்ப் என்னத்தை சொல்லி இருக்காருன்னா, அப்படி ஒரு வேலை யூஎஸ்ல இல்லாம தொடர்ந்து ஐபோனுக்கான ப்ரொடக்ஷன் வெளிநாட்டுகள்ல நடந்துகிட்டு இருந்தா அந்த போன் எல்லாம் வந்து யூஎஸ்க்கு விற்பனை செய்யறதுக்காக வரக்குள்ள 25% வரைக்கும் டேரிஃப் வந்து ஆப்பிள் கம்பெனிக்கு வந்து விதிக்கப்படும் சொல்றாரு. அவர் சொன்ன இந்த விஷயம் ஷேர் மார்க்கெட் வரைக்கும் பெரிய ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 3% ஆப்பிள் ஷேர்ஸ் வந்து டொனால்ட் ட்ரம்ப் இப்படி சொன்னதுனால டவுன் ஆகி தான் இப்பயும் இருக்கு. இப்ப ஆப்பிள் கம்பெனிக்கு இருக்க பெரிய தலைவலி என்னன்னா, ட்ரம்ப் சொல்ற மாதிரி ஆப்பிள் கம்பெனியிட இருக்க எல்லா மேனுஃபேக்சர் யூனிட்டையும் யூஎஸ்க்கு மாற்றவும் முடியாது. அது மட்டும் இல்லாம சைனாவிலையும் சில ஐபோனுக்கான ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட இந்தியாவிலையும் இன்னும் முழுமையா வந்து என்ன செய்யலைன்னா ஐபோனுக்கான ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லை. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன செய்யறாங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியை வந்து இந்தியாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைனாவோட ஒப்பிடக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்தியாவில் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் யூஎஸ்ஏ கவர்மெண்ட் 25% டெக்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து ஆப்பிள் கம்பெனி கிட்ட கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆப்பிள் கம்பெனி இந்த ப்ரெஷர்ல எல்லாம் இருந்து வெளியே எப்படி வர போறாங்கிறத. எனக்கு என்ன ஒரு கவலையான விஷயம்னா, ஆப்பிள் கம்பெனியோட ஷேல்ஸ்ல எதுவும் பிரச்சனையா இருந்தாலும் இல்லனா அதோட ப்ரொடக்ஷன்ல எதுவும் பிரச்சனையா இருந்தாலும் இல்லனா இந்த மாதிரி டெக்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இது எல்லாமே கடைசியில வந்து சேரக்கூடிய ஒரு இடம்னா அது ஐபோனோட பிரைஸ்லயா தான் இருக்கும். இப்போவே ஐபோனோட பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கு. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரக்குள்ள ஐபோனோட பிரைஸ் வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. பொதுவா இந்த ஐபோனோட பிரைஸை பத்தின கருத்தை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன் இவ்வளவுக்கு விற்கிறாங்க, அதுல அந்த அளவுக்கு வொர்த் இருக்கா, இல்ல அவங்களோட பிராண்ட் வந்து உலகத்திலே நம்பர் 1 இருக்கனால இவ்வளவு பிரைஸ்ல ஐபோன்ஸை வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்படியே
சதீஷ் எஸ்டுடி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.